ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு அதாவது நம்ம தங்கமயிலோட அம்மா வந்து நோஸ் கட் பண்ணி விட்டாங்க. நீ என்னத்தான் நோஸ் கட் பண்ணி விட்டாலும் நான் கண்டிப்பாக ஒரு வழியை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அம்மா இல்லை 3 மருமகளும் ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரிப்பா விடுங்கப்பா, பேசி முடிச்ச போதும் சாப்பிடுங்கப்பான்னு சொல்லி சாப்பிட வச்சிட்டாரு நம்ம பாண்டியன். சாப்பிட்டுட்டு அவங்க பந்தியம் முடிச்சுட்டு கிளம்பி வர அப்படியே இவங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் அப்படியே தனியாக வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும் போது வாழை இலையில வலிக்கு விழுவ தங்கமயில தாங்க ஐயோ ஒரே ரொமான்ஸ் சரவணன் மூஞ்சில் ஒரே பிரைட்னஸ் 1000 பல்ப் எரியறது நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். தம்பி சரவணா பக்கத்தில் 10 பேர் இருக்கோம் பாருப்பா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது. அது அந்த அளவுக்கு மெய் மறந்து அவர் வந்து தாங்கி பிடிச்சிட்டு நிற்கிறாராம். போதும்ப்பா, கை வலிக்கும்ப்பா, கையை விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி இருந்து அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லோரும் இருக்கோங்கிறத ஞாபகப்படுத்தி ஒரு வழியாக எழுந்திரிச்சிட்டாங்க. சரி 2 பேரோட ரொமான்ஸ் முடிஞ்சிச்சா, அடுத்து உள்ளே போகலாமான்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக இவங்க எல்லாம் ரொமான்ஸ் முடிச்சுட்டு சரி வாங்கப்பா ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு குடும்பமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு மட்டுமா பேராக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவல் இருந்து அதுவும் ராஜிக்கும் கதிரையும் நிற்க வச்சு எடுத்தாங்க பாரு, அல்டிமேட்டே அங்கே தான் செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சாச்சா, கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மீனாவுக்கு ஊற்றிக்கிட்டே இருக்குது. மீனாவோட ஃபேஸ் கிட்டே சரியில்லைங்க. அப்போ நம்ம மீனா சொல்கிறாங்க, இல்லை இதில் ஏதோ ஒன்று இருக்குது, இல்லாமலாம் இல்லை. எப்படி ஒரு ஃபேமிலி பர்ஃபெக்டாகவே இருக்க முடியும்? நம்ம ஃபேமிலியில் இவ்வளோ பேர் இருக்கோம், யாராவது பர்ஃபெக்டாக இருக்குமா? ஏதாவதமாக இருக்கும், 1-2 தப்பு நடக்க தானே செய்யும். அப்புறம் இவங்க பர்ஃபெக்டாகவே இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து அந்த பொண்ணு சொல்லுதே, அதையாவது யாராவது காது கொடுத்து கேட்குறீங்களா? இல்லவே இல்லை, பொண்ணு நல்ல பொண்ணு, குடும்பம் நல்ல குடும்பம், தாங்குறாங்க அப்படின்னு சொல்லி கோமதி அம்மாலாம் பேசிகிட்டு இருக்கு. கோமதி அம்மாவுக்கு நம்பி ஏமாறுறதே ஒரு வழக்கமாக வச்சிருக்கு. அதுக்கப்புறமா அவருக்கு மனசு உறுத்துது. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் ஒரு டூயட் சாங் பாடிட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்